9th standard chapter 7 mensuration exercise 7.1 first subdivision. So Heron's formula யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ 3 மெஷர்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் மெஷர்மெண்ட்டை ஏ, அடுத்தது பி, அடுத்தது சின்னு வைப்போம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 1.8 மீட்டர், பி இஸ் ஈக்குவல் டு 8 மீட்டர், சி இஸ் ஈக்குவல் டு 8.2 மீட்டர்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிப்போம். இப்போ ஹெரான்ஸ் ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ன்றது. ஆக்சுவலாக எஸ்ன்றது என்ன ஃபார்முலா? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, இதை மட்டும் போட்டால் இது பெரிமீட்டர் சுற்றளவுன்னு அர்த்தம். அதே நம்ம இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணிடுறோம்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2ன்னு போடுறதுனால எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2ன்றது செமி பெரிமீட்டர், அரை சுற்றளவு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஸை கண்டுபிடிப்போம். ஏ உடைய வேல்யூ 1.8, பி உடைய வேல்யூ 8, சி உடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 8.2 டிவைடட் பை 2. இதை நான் ரஃபாக உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா டெசிமலும் இருக்குது, ஹோல் பார்ட்டும் இருக்குது. ஸோ எழுதும்போது ஃபஸ்ட்டு 1.8 எடுத்து எழுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 8, அந்த 8ன்றதுக்கு பாயிண்ட் எதுவும் இல்லை. அப்போது பாயிண்ட்டை வச்சுட்டு இது ஹோல் பார்ட், முழு பகுதி. அப்போ பாயிண்ட்டுக்கு முன்னாடி தான் போடணும், பாயிண்ட்டுக்கு அப்புறமா எதுவும் கிடையாது. அப்போ 0ன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 8.2ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த டெசிமல் பார்ட்டு ஹோல் பார்ட்டை ஆட் பண்ணும்போது கரெக்டாக எது டெசிமல் பிளேஸில் வரணும், எது ஹோல் பார்ட் அதாவது முழு பகுதியில் வரணுன்றது தெரிஞ்சு போடணும். இப்போ இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 8 + 2 என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 10. ஸோ 8 2 16, 17, 18. ஸோ 18ங்களா, இங்கே ஒரு நம்பர் தள்ளி தான் பாயிண்ட் இருக்குது. அப்போ நம்மளும் பாயிண்ட் வைக்கும்போது லாஸ்ட்லேருந்து ஒரு நம்பர் தள்ளி தான் பாயிண்ட் வைக்கணும். ஸோ இது 18.0ன்றதுனால நீங்கள் வெறும்னா 18ன்னு போட்டால் கூட போதும். ஸோ எஸ்ஸோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 18 டிவைடட் பை 2. ஸோ 18 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 9. யூனிட்ஸ் எல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால எஸ்ஸோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 9 மீட்டர். இப்போ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. ஸோ ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. ஸோ அப்போது எஸ் நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 9. மீதி ஏபிசி எல்லாம் கொஸ்டினில் கொடுத்துருக்கிற ஆர்டராக இருக்க வேல்யூஸை எடுத்து எழுதிக்கணும். ஸோ எஸ் உடைய வேல்யூ 9 மைனஸ் ஏ உடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் 1.8 இன்ட்டு எஸ் உடைய வேல்யூ 9, பி உடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 8. பிராக்கெட் கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. எஸ் உடைய வேல்யூ 9 மைனஸ் சி உடைய வேல்யூ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8.2. நான் ப்ரீவியஸ் சம்லேயே சொன்னேன், இந்த மாதிரி ரூட்டை பாதியிலலாம் விடக்கூடாது, கம்ப்ளீட்டாக நீங்கள் எடுத்து போடணும். இது வந்துட்டு பாயிண்ட்ல இருக்குது அப்படின்னா பார்த்து கால்குலேட் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 9 எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அடுத்தது இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ஹோல் பார்ட்டு, இது டெசிமல் பார்ட்டு, ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கும்போது ஒர்க் அவுட் பண்ணி பண்ணுறது பெட்டர் சாய்ஸ். ஸோ 9.0 9 எப்படி எடுத்து எழுதலாம்னா 9.0ன்னு எடுத்து எழுதலாம். மைனஸ் 1.8. ஸோ 0ல் 8 போகாது. அப்போ இங்கேருந்து பாரோ பண்ணும்போது இங்கே 8 வந்துடும், இங்கே 10ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ 10ல் 8 போச்சுன்னா 2, இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால பாயிண்ட்டை வச்சுருங்க. 8ல் 1 போச்சுன்னா என்ன வரும்னா 7. ஸோ அப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7.2. அடுத்தது இது ரெண்டுமே நார்மலாக இருக்குது, அதாவது டெசிமல் இல்லாமல் இருக்கிறதுனால 9ல் 8 போச்சுன்னா 1 நார்மலாக எடுத்து போட்டுக்கலாம். அடுத்தது 9 நான் என்ன சொன்னேன் 9.0ன்னு போடலாம். மைனஸ் 8.2. ஸோ அப்போது இங்கே பாரோ பண்ணும்போது 8ன்னு வந்துடும், இங்கே 10ன்னு இருக்கும். ஸோ 10ல் 2 போச்சுன்னா 8, இங்கே 0ல் இங்கே 8ன்னு சொல்லிட்டு இருக்கு. 8ல் 8 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0.8. ஸோ 0.8. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ரூட் இருக்கே நமக்கு வந்துட்டு பாயிண்ட்ல இருக்கிறதே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் பாருங்க. இந்த 7.2வை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 7.2 × 1 7.2 1ன்றது இட்ஸ் லீஸ்ட் பாதர். இப்போ இந்த 9ஐயும் 8ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ எப்போவுமே நிறைய நம்பர்ஸ் இருக்கிறத லெஃப்ட் சைட்லையும் கம்மி நம்பர்ஸ் இருக்கிறத ரைட் சைட்லையும் போட்டு மல்டிப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் ஆகும். ஸோ 9 8 மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா 72. ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குதுங்களா? ஸோ அப்போ லாஸ்ட்லேருந்து ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைங்க. ஸோ அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 7.2. ரூட்டை பொறுத்த வரைக்கும் 2 தடவை வந்ததுன்னா ஒரு நம்பர், அதை ரூட் இல்லாமல் 1 டைம் வெளியே எடுத்து எழுதலாம். ஸோ அவ்வளவுதான். ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா 7.2 மீட்டர். ஸோ ரூட்டுக்குள்ளே 2 தடவை வரத 1 டைம் எடுத்து எழுதலாம் வித்தவுட் ரூட். ஸோ அப்போ ஏரியாவோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7.2 மீட்டர். ஸோ அவ்வளவுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.